z is equal to x squared by y என்னும் போது x மற்றும் y இன் மதிப்புகள் 10% அதிகரிக்கும் போது எனில் z இன் மதிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறேன்னா இப்போ z வச்சுக்கலாம். zல xக்கு நான் 10ன்னு வச்சுக்கிறேன், yக்கும் 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஆகும்? 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. இங்க எவ்வளோ? ஒயோட மதிப்பு 10. அப்ப 0 அடிச்சா வரும் 10. ஓகேங்களா? அப்ப நார்மலா x 10 y 10ன்னு போட்டா z எவ்வளவு வருது? 10ன்னு வருது. இப்ப அதே zல xக்கும் yக்கு என்ன பண்ணும்? 10% இன்க்ரீஸ் பண்ணுமா? இல்ல 10% எவ்வளோ? 10ல 10% 1. அப்ப 11 மாறும். இதுவும் 11 மாறும். அப்ப 11 இன்ட்டு 11 வகுத்தல் 11. 11. அப்ப 11 11 கேன்சல். ரிமைனிங் என்ன வரும்? 11. அப்ப 10ல இருந்து 11 கூடி இருக்கு. 10ல இருந்து 11 கூடுதுன்னா எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அப்போ ஒரு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 முதல் மதிப்பு 10 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப என்ன ஆகுது? 10% மாற்றம் ஆயிருக்கும். 10% மாற்றம் ஆயிருக்கும். அவ்வளவுதான்.